ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அருமையான பலாப்பழ டெசர்ட் பார்த்துடலாமா? பலாப்பழம் நிறைய சாப்பிட்டா சிலருக்கு வயிறு வலிக்கும் இல்லையா? அதை எப்படி க்யூர் பண்ணலாங்கிற டிப்ஸும் கடைசியில் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்க, இந்த மாதிரி நல்ல சதையான பலாப்பழம் வாங்கிக்கோங்க. நார் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இந்த கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காயிலேருந்து ஒரு 2-3 சில்லு எடுத்துக்கலாம். மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி 2-3 ஸ்பூன் போதும். இப்படி சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இதை இன்னமும் டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். பலாப்பழம் ரொம்ப நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கிறது, அப்படி தானே? அதில் இருக்கிற சத்துக்களை நம்ம உடம்புக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இந்த ஹனி ரொம்ப யூஸ் ஆகுது. ஒரு கேரியராக ஒர்க் ஆகும். அந்த ஊட்டச்சத்துக்களெல்லாம் நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸுக்கு அனுப்புறது. கூடவே இந்த ஹனி எதுக்குன்னா, இந்த ஹனி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, டைஜஷனுக்கும் ஹெல்ப் ஆகும். சிலருக்கு பலாப்பழம் நிறைய சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அதுக்கு என்ன பண்ணலாங்கிற டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 3-4 பலாக்கொட்டையை இந்த மாதிரி குத்தி மைகோதிலையோ அல்லது ஃபோர்க்லேயோ குத்தி, விறகு அடுப்பு இருந்தால் அதில் சுட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் சுட்டு கொஞ்சம் நல்லா கருகிற மாதிரி சுட்டேன். கருகிடக்கூடாது, உள்ளே எல்லாம் மேலே கருகலாம். அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டா வயிற்று வலி வரவே வராது. பாருங்கள், நெருப்பில் சுட்ட உடனே உள்ளே நல்லா ஒரு பஞ்சு மாதிரி கிழங்கு மாதிரி வெந்திருக்கும் பாருங்கள். இது 2-3 கொடுத்துருங்க. குழந்தைங்க வயிறு வலிக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த டிப்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருப்பீங்க. தெரிஞ்சிருந்தால் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.